ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி குழந்தைங்க பிஸ்கெட் கேட்டால் பேக்கரியில் போயிட்டு வாங்கி தராமல் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமாக இட்லி பாத்திரத்திலே செஞ்சு கொடுத்துடலாம். பேக்கரியில் அதிகமாக விலை கொடுத்து வாங்க வேண்டியதில்லை, வீட்டிலையே ரொம்ப குறைஞ்சான செலவிலையே செஞ்சு முடிச்சிடலாம். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கோதுமை மாவும் கடலை மாவும் வச்சு தான் வெண்ணெய் நெய் இல்லாமல் ரொம்ப சுலபமாக பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மிக்சிங் பவுலில் இது போல் ஜல்லடை வச்சிடலாம். நம்ம சேர்த்துற மாவை ஜலிச்சு தான் சேர்த்தணும். நான் இன்றைக்கி 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 டம்ளர் கடலை மாவு எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் பொடிச்ச சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இது மூணுமே கட்டிகள் இல்லாமல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப திட்டு மாதிரி இருக்கும். ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக பிஸ்கெட் செய்யலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் நான் ஜீரகம் சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாவு எல்லாத்தையும் கலக்கிறதுக்காக நான் 3/4 டம்ளர் வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பதிலாக வெண்ணெய் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜலிச்ச மாவு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு எண்ணெயை ஒட்டுக்கா ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கலாம். யூஸ் பண்ணுற மாவை பொறுத்து எண்ணெய் கூடுதலோ குறைச்சலோ தேவைப்படும். அதனால் ஒட்டுக்கா சேர்த்திட்டோம் அப்படின்னா சில டைம் ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி இருக்கும். எல்லா மாவுலேயுமே எண்ணெய் படுற மாதிரிக்கு நான் எப்படி கசக்கி கலந்து விடுறேனோ ஆரம்பத்தில் அது போல் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா உதிரி மாதிரி கொழுக்கட்டை பதம் வரைக்கும் செஞ்சு எடுத்துக்கணும். நான் தேவைக்கேற்ற மாதிரி தான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். எல்லா மாவுலேயுமே நல்லா ஒட்டுக்கா எண்ணெய் நல்லா பிடிச்சதுக்கு அப்புறமா நல்லா சப்பாத்தி மாவு பிசைறது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். எண்ணெய் போடுறதுனால மாவு நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். பாருங்கள், நல்லாவே பிசைஞ்சு எடுத்தாச்சு. 3/4 டம்ளர் எண்ணெயில் எனக்கு கொஞ்சமாக இவ்வளோ எண்ணெய் பாருங்கள் மீதியாயிருக்கு. இப்போது இந்த மாவுலேருந்து பிஸ்கெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். எந்த சைஸில் பிஸ்கெட் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். என்ன டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் பேக்கரியில் கிடைக்கிற டிசைன் போலவே தான் செய்ய போகிறேன். மாவை நல்லா ரோல் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளங்கை வச்சு நல்லா தட்டி விட்டுட்டு டிசைன் போல் செஞ்சு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான் பாருங்கள். நான் இன்றைக்கி ஓவனில் ஒரு செட்டும் இட்லி பாத்திரத்தில் ஒரு செட்டும் தான் செய்ய போகிறேன். எந்த பிளேட்டில் வைக்கிறோமோ அந்த பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா நெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கெட் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா இது போல் அடுக்கி எடுத்துக்கலாம். நான் எல்லா மாவுலேயுமே ஒரே டிசைன் தான் செஞ்சுருக்கேன், வித்தியாசமான டிசைனில் எதுவும் செய்யலை. இதுக்கு மேலே கத்தி வச்சு இது போல் கிராஸ் போல் செஞ்சுக்கிறேன் டிசைனுக்காக. பிளேனாக கொடுக்காம இது போல் ஏதாவது டிசைன் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க பார்த்தாவே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா பிஸ்கெட்டுக்கு மேலேயுமே நான் இது போல் டிசைன் போட்டுக்கிறேன். இந்த பிஸ்கெட்டுக்கு மேலே கொஞ்சமாக சர்க்கரை தூவி விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். எல்லா பிஸ்கெட்லேயுமே இது போல் சர்க்கரை தூவி விட்டாச்சு. அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு ஏற்கனவே கேக் செய்யறதுக்கு யூஸ் பண்ண உப்பை நான் உள்ளே போட்டுட்டு மூடி வச்சிடுறேன். மிதமான சூட்டில் 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். இட்லி பிளேட்லேயும் நான் இது போல் பிஸ்கெட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இட்லி பாத்திரம் சூடாயிடுச்சு. உள்ளே இட்லியை வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மிதமான சூட்லேயே 20 நிமிஷம் வச்சிட்டோம்னா சூப்பராக பிஸ்கெட் ரெடி ஆயிரும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பிஸ்கெட் ரெடி ஆகிருக்குன்னு. சர்க்கரை நம்ம தூவி விட்ட இடத்துலலாம் பாருங்கள், நார்மலாக பிஸ்கெட் இருக்கிற இடத்த விட அந்த இடம் மட்டும் கொஞ்சம் டார்க்காக ப்ரௌன் கலர் இருக்குது. அதுக்காக தான் நம்ம சர்க்கரை தூவுறோம். நான் பிஸ்கெட் ஒன்று உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குன்ட்டு.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குறைஞ்ச செலவிலேயே பேக்கரி பிஸ்கெட் ரெடி பண்ணியாச்சு. இது போலவே நான் ஓவன்லேயும் இந்த பிஸ்கெட்ஸை பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டுத்துக்கும் பாருங்கள், எந்த வித்தியாசமும் இல்லை. இட்லி பாத்திரத்தில் வச்ச பிஸ்கெட்டும் சரி, ஓவனில் வச்ச பிஸ்கெட்டும் சரி, ரெண்டுமே ஒன்று போலவே தான் இருக்குது. இதை நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக பிஸ்கெட் ரெடி ஆகிருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப ஈஸியாக சாப்பிட்லாம். நீங்களும் இது போல் பிஸ்கெட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.